எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி சட்டம் தெரிந்து கொள்வோம் 8. இன்று தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் பழைய 2017, 18, 2018, 19 மற்றும் 2019, 20, 2021க்கு 2 கோடிக்கு மேல் விற்பனை செய்து ஜிஎஸ்டி 9 தாக்கல் செய்யாத வணிகர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக 38 மாவட்டங்கள் மற்றும் அதற்கு உட்பட்ட தாலுகாக்களில் டிசி அலுவலகங்கள் சார்பாகவும் பேங்க் அட்டாச்மெண்ட் செய்து கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கட்ட வேண்டிய லேட் ஃபீக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் முதல் 2,50,000 வரை ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது. ஆக இது அவருடைய பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்பட்டு முதல் முறையாக சிஜிஎஸ்டி தொகை ரூபாய் 80,000 அல்லது 90,000 அல்லது 1,10,000 என்ற வகையில் முதலில் ஒரு தொகையை ஒரு பார்ட் 50% வசூல் செய்கிறார்கள். திரும்பவும் 2 முதல் 4 மாத காலக்கெடுவில் அடுத்த பார்ட்டான சிஜிஎஸ்டி கட்டியிருந்தால் எஸ்ஜிஎஸ்டி அல்லது எஸ்ஜிஎஸ்டி கட்டியிருந்தால் சிஜிஎஸ்டி தொகை 80,000 முதல் 90,000 அல்லது 1,20,000 வரை. ஆக ஜிஎஸ்டி என்பது ஒரு அணுகுண்டு போல் ஒவ்வொரு வணிகர்களுக்கும் இந்த பேங்க் அட்டாச்மெண்ட் வங்கி முடக்கம் என்ற வகையில் ஜிஎஸ்டி சட்டம் மிக கடுமையான சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் தான் இவ்வளவு அதிரடி வேகம் காட்டுகிறார்கள். இது இந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிகள் மற்றும் சில்லறை வியாபாரிகள் மத்தியில் மிகப்பெரிய சங்கடத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது. இதற்கு வணிக சங்கங்கள் தான் முடிவு கட்ட வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு புது படிவங்களில் நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அபராதம், அதுக்கு அடுத்த பிறகு அதன் தொடர்ச்சியாக உங்களது வங்கி கணக்கு முடக்கம் என்று தொடர்ச்சியாக இவர்கள் நடவடிக்கை எடுப்பது இன்கம் டாக்ஸ் சட்டத்தில் கூட இந்த அளவுக்கு அதிரடி காட்டவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக இனி வரக்கூடிய காலங்களில் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறுவது போன்று நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்க வேண்டும். தமிழக அரசு மற்றும் நிதியமைச்சகம் இதில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் என இந்த காணொலி மூலம் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் தமிழக வணிகர் சங்கம் மற்றும் வரி ஆலோசகர் சங்கம் தான் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜிஎஸ்டிபிகள் சங்கமும் அனைத்து மாவட்டங்கள் வழியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதனுடைய பாதிப்புகள் மிக கடுமையாக உள்ளது. விழிப்போடு இருக்கவும். நன்றி, வணக்கம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.